அலுவலர் குடியிருப்புகள். சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை மற்றும் மண்ணடியில் கட்டப்பட்டுள்ள 2 காவல் நிலைய கட்டடங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள காவல் நிலையம். சென்னை மாவட்டம் கட்டப்பட்டுள்ள காவல்துறை ஆணையாளர் அலுவலகம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆகிய 2 இடங்களில் கட்டப்பட்டுள்ள 2 தனிப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை அலுவலகங்கள். வேலூர் மாவட்டம் சேவூரில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 15ஆம் அணி நிர்வாக அலுவலகம். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சென்னை மாவட்டம் வேப்பேரியில் கட்டப்பட்டுள்ள 2 தீயணைப்பு நிலைய அலுவலர் குடியிருப்புகள். சென்னை மாவட்டம் மண்ணேர்பதி, தேனாம்பேட்டை மற்றும் வேப்பேரி ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள 3 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிறை வளாகத்தில் 2 சிறை அலுவலர் குடியிருப்புகள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் 2023-2024 ஆண்டு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகங்களில் புதியதாக போதை மருந்து ஆய்வு பிரிவுகள் ஆகவுகள் 45,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மற்றும் மதுரை மாவட்டம் செம்பூரில் முதல் கட்டமாக 220